Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அமேசான் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் லாக்டவுன் போட போகிறதா நிறைய நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. மேபி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேவை, எனக்கு வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசையாக இருக்கீங்க, கனவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். அமேசான் அப்படிங்கிற இந்த ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ரீசெண்ட் டேஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், நீங்கள் என்ன படிப்பு படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம், சேலரி பேக்கேஜ்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ஆனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வீடியோஸ் போட்டாலும் சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போகலை. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் வீடியோஸ் வரல அப்படின்னா டெலிகிராம் சேனல் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கோம். அங்கே போய்ட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறது மூலிமா எவ்ரிடே போடக்கூடிய யூடியூப்பில் போடக்கூடிய எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே அதில் உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் அங்கே போய்ட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமேசான் அப்படிங்கிற இந்த ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி ஹையர் பண்ணுறாங்க. என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராசஸ் அசோசியேட். இது ஒரு விர்ச்சுவல் ஹையரிங்கில் வருது. இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்போடைய ஜேடிக்கான லிங்க்ஸ் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் டூல்ஸ் டோட்டலாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை தாண்டி உங்களுக்கு சிஸ்டம் ஒர்க், உங்களுக்கு சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. இதுக்கான வெல்கம் கிட்டுமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் கிட்டுமே வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் கிராஜுவேட்டில் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் போதும், நீங்கள் இந்த ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் எக்ஸலண்ட்டு ரைட்டன் அண்டு ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு உங்ககிட்ட இருக்கணும். வித் ஃப்ளூவெண்ட் இன் ஸ்போக்கன் அண்டு ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்கில்லு உங்ககிட்ட இருக்கணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லும் இருக்கணும், வித் இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அபிலிட்டி டு யூஸ் டெஸ்க்டாப், லேப்டாப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வித் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிருக்கக்கூடிய வாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்டு அவுட்லுக்கு, மைக்ரோசாஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு இதெல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அப்படியே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஓப்பன் அட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான் சொல்லிட்டு ஏகப்பட்ட இந்த ஒரு ஸ்டேட்டில் இப்போதைக்கு போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேரளாவிலேருந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. கேரளா அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. சரிங்களா, அதனால் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. மேபி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் வீக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் பெங்களூர்லேருந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. கர்நாடகாலையுமே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்துகிட்டே தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. ரீலோடில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி படித்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த இடத்துல சோர்ஸ் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். how did you find out this opportunity? இந்த ஒரு ஜாப்பை நீங்கள் எதில் பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற கூட கொடுத்துக்கலாம். சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டில் எந்த இதில் பார்த்தீங்க, நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்க, இல்லை அது ஃபேஸ்புக்கு, கூகுள்னு இருக்குது, இதில் அதர்ஸ் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்களுடைய டிசி மார்க் ஷீட்டில் நேம் எப்படி இருக்கும், அந்த நேம் இந்த இடத்துல கரெக்டாக கொடுங்க. உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுங்க. உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுங்க. அல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் இருந்தால் அதையும் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களுடைய பர்த் இயர் இருக்கு இல்லையா,
இல்லையா, அது கரெக்டாக கொடுங்க. நீங்கள் ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஜாபுக்கு வந்து மேலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீமேல்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். சிட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் எந்த சிட்டிசனோ அது வந்து கரெக்டாக கொடுக்கணும். எல்லாமே கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. டிசபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து நோ அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய கரண்ட் கம்யூனிகேஷனுக்கு வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுங்க. கரண்ட் சிட்டி நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டி வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா, ஓகே. நம்ம எல்லாமே சிட்டியெல்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் கரண்ட் ஸ்டேட் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு வந்து கொடுங்க. அதுக்கு தாண்டி உங்களுடைய அகாடமிக் இயர்ஸ் வந்துருங்க. இந்த இடத்துல ஹையஸ்ட் எஜுகேஷன் ப்ரொஃபைல் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபைனலாக கடைசியாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இப்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், நான் வந்து கிராஜுவேட் தான் படிச்சுட்டு இருக்கேன், அப்போ நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். இந்த இடத்துல பர்சிங் கிராஜுவேட் இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுங்க. இல்லை வந்து பர்சிங் போஸ்ட் கிராஜுவேட் இருக்கும், இதை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டடு கிராஜுவேஷன் அப்படிங்கிற கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் படித்து பிஜி தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண நீங்கள் கூட போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த இடத்துல எந்த இயரில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கேட்குறாங்க. 2022 தான் பாஸ் பண்ணீங்க. இப்போ இந்த கரண்ட் அகாடமிக் இயரில் தான் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா 22 அப்படிங்கிறத கூட கொடுத்துக்கலாம். எஜுகேஷன் டைப் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா, இல்லை காமர்ஸ் படிச்சிருக்கீங்களா, இன்ஜினியரிங்கா, அதர்ஸா, இல்லை சயின்ஸான்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்து டிகிரி படிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியை வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஆர்ட்ஸ்னால் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆர்ட்ஸில் என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது வந்து கொடுங்க. டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கொடுங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் 0 அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். ஆர் யூ ஒர்க்கிங் கரண்ட்லின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேட்குறாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து நோ அப்படிங்கிறத கூட கொடுத்துக்கலாம். நோட்டீஸ் பீரியட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு நோட்டீஸ் பீரியட்னா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்குது. நோட்டீஸ் பீரியட் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்டாக ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோ இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் எப்போ வெளியில் வர்றீங்க, இப்போது இந்த அமேசானில் நீங்கள் அப்ளை பண்ணி இன்டர்வியூலாம் செலக்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து இந்த அமேசான் அப்படிங்கிற கம்பெனிக்கு ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து கேட்குறாங்க. கேன் ஜாயின் இமீடியட்லி அப்படின்னா நீங்கள் அன்எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா இதை வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு உள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் பீரியட் எதுவுமே கிடையாது. சில பேர் வந்து வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியாது. ஏன்னா இது வந்து பாலிசி இருக்குது, ஹச்ஆர் பாலிசி, மேனேஜர் பாலிசிலாம் வச்சுருப்பாங்க. வித்தின் 50 டேஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம், இல்லை வந்து 31 மந்த்துக்கு கொடுக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கேன் ஜாயின் இமீடியட்லி அப்படிங்கிற கூட நீங்கள் வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்ட் எம்ப்ளாயர் இல்லை லாஸ்ட் எம்ப்ளாயர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து கரண்ட்டாக இந்த இதில் இருக்கீங்க அப்படிங்கிறத கொடுங்க. லாஸ்ட்டாக என்ன ஒர்க் பண்ணிங்களோ அது கொடுங்க. கரண்ட்டாக நீங்கள் வந்து எவ்வளோ சேலரி வந்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. இல்லை வந்து லாஸ்ட்டு கம்பெனியில் என்ன சேலரி வாங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதை வந்து கரெக்டாக கொடுங்க. நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா 0 அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரண்ட்டு பேக்லாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து எனி ஆக்டிவ் பேக்லாக்ஸ் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா நான் வந்து நோ அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கா, அதாவது ஓட்டி பார்க்குறதுக்கு வில்லிங் இருக்கான்னு கேட்குறாங்க. அதாவது டே டு டேல, அதாவது டேயும் நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசை, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே அப்படின்னா கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிற நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த ஒரு ஒர்க்குக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீலொகேஷன் ஷிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்களா, வில்லிங்காக இருக்கான்னு கொடுத்து கேட்குறாங்க. இருக்குது அப்படின்னா கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ வில்லிங் டு ரீலொகேட்டட் லொக்கேஷன் மென்ஷனடு ரிசபிலிட்டிஸ் ஜாப்ஸு டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதேமாரி நீங்கள் வந்து வில்லிங் இருந்தால் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ வில்லிங் டு ஜாயின் தட் மை ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வையா டெலிஃபோன் ஆர் இமெயில்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் இமெயில் மூலிமா நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து காண்டாக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களுடைய பேன் கார்டு நம்பரு, உங்களுடைய ஆதார் வந்து உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் எம்ப்ளாயி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு கேட்குறாங்க. தெரிஞ்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஒர்க்கிங் வித் அமேசான், இப்போ நீங்கள் வந்து கரண்ட்டாக வந்து அமேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிற நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட்டுக்கு வந்துடலாம். இந்த இடத்துல உங்களுடைய ரெஸ்யூம், உங்களுடைய அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ரெஸ்யூம் கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனியில் என்னவா ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத டிஸ்டிங்னேஷனோட நீங்கள் வந்து எண்டில் போடணும். போட்டுட்டு நீங்கள் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோடு அந்த ரெஸ்யூமில் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ், ரீசன்ட்
சைஸ் ஃபோட்டோ எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல செக் பாக்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டைம் இருந்துச்சுன்னு நல்லா கவனமாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து அமேசானுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜரு. இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து லேப்டாப் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு வந்து அமேசானில் வந்து அதர் ஜாப்ஸும் உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைன் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மற்ற ஜாப்ஸை வந்து ஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்குமோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ரவுண்ட் இருக்கும். மொத்தமே 2 ரவுண்டு தான் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விர்ச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நடக்கும். கண்டிப்பாக வந்து டெஸ்ட் வந்து ஆன்லைனில் வந்து இருக்கும். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டு கூட்டு போவாங்க. இது எல்லாமே செலக்ட் ஆகவங்களுக்கு மட்டும்தான் ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக இந்த ஒரு அமேசான் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்கு அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.